தொடர்கின்றது. உயிர் வந்தாலும் என்ன விடிஞ்சு மணி 7:30 இன்னும் யாரும் எழும்பலையே? எல்லாம் இழுத்து பத்துக்கிட்டு தூங்குறாங்களா என்ன? ஏன் இப்ப தூங்கட்டுமா? ஞாயிற்றுக்கிழமை தானே, உனக்கு தூக்கம் வரலனா தூங்குறவங்களும் கிடப்பீங்களே. நான் யார்கிட்ட கெடுக்கிறேன்? யாரும் எழும்பலையானதே கேட்டேன். இந்த டீ சூடா இருக்கு, குடிச்சிட்டு போய் படுத்துக்கலாம்ல. எங்க இன்னைக்கு என் மருமவளே காணோம். தினந்தோறும் காலையில என் மருமக முகத்துல முடிச்சாதான் எனக்கு அந்த நாளை நிம்மதியா போவோம். இன்னைக்கு ஓம் மூஞ்சில முடிச்சுட்டேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சொல்லுவீரு நல்லா. கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த மருமக முகத்துல முடிச்சிங்களே? கல்யாணம் ஆன புதுசுல ஒன்னைய மாதிரி அதிர்ஷ்டக்காரி யாரும் இல்லாடி மறிக்குழந்துன்னு முந்திய பிடிச்சுக்கிட்டு சுத்துறது. அப்புறம் ஒரு பிள்ளை பிறந்தது, 2 பிள்ளை பிறந்தது, ஆளைய சுத்தமா கண்டுக்கிறது இல்ல. இப்ப என்னன்னா மருமவ வந்து அதிர்ஷ்டக்காரி ஆயிட்டா. இருக்கட்டும் உங்க மருமவளை நீங்களே தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுங்க. ஏன் அப்ப நீ ஆட மாட்டியா? உனக்கு மட்டும் மருமக கிடையாது என்ன? சரி அது இருக்கட்டும், எங்க உன் பொண்ணை காணோம்? நானும் பல மாட்டி சொல்லிட்ட மாதிரி குழந்தை, இந்த மாதிரி புருஷ மட்டாட்டி சண்டையெல்லாம் நம்ம குடும்பத்துல வச்சுக்க கூடாது. நானும் அப்படி இல்ல, என் மௌனம் அப்படி இல்ல. மருமையம் பண்றது சுத்தமா சரி கிடையாது. நான் அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கும் தெரியாது சொல்லிவிட்டேன். நான் தான் உங்ககிட்ட சொல்லிவிட்டேன். அவங்க நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் இப்படித்தான் செஞ்சுக்குவாங்க. தண்ணி கொடுத்து விட்டாதான் 2 பேரும் எங்கேயாவது ஒழுங்கா குடும்பம் நடத்தோம்னு சொல்லி பார்த்தாச்சு. நீர் காதுல வாங்கல. அந்த வீட்டை என்ன அவ பேருக்கா எழுதி கேட்கறா? நாங்க தங்கிக்கிறோம்னு சொல்றேன். அதுக்கு போய் உங்களுக்கு வலிக்குதே. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ஒரு வேலைக்கும் போகல, வித்துக்கும் போகல. ஆனா குடிக்கிறதுக்கு மட்டும் எங்க இருந்துட்டு ரூபா வருது? நான் இல்ல, அவர்கிட்ட கேட்கணும். இரு வரட்டும். நமக்கு எதுக்கு அதெல்லாம்? சரி ஏதோ மருமையன் வந்து தங்குறாரா, அதை விட நம்ம பாத்துக்க வேண்டியதே. உன் மொவ வந்து அவளதான் எல்லா கேள்வியும் கேட்கணும். மருமையனை கேட்டு என்ன செய்யறது? பஞ்சவர்ண பச்சை கிளி, இந்த மாமாவுக்கு நீ புச்சி கிளி, நான் தான் உனக்கு பாகுபலி, நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா அன்னைக்கு தீபாவளி. சுபினா, என்ன சாமி பாட்டு பாடு நீ அடி தங்கம்? ஆமா தாத்தா, நல்லா இருந்ததா பாட்டு? இன்னொருக்கா பாடி கட்டுட்டுமா? அந்த பாட்டு வேணா. இந்த பள்ளிக்கூடத்துல வரிசையா நிக்க வச்சு காலையில அது என்னது ஏடி அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, பிரே பிரே அதுல ஜனகணமனன்னு ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல. அப்ப பாடின பிறகு வீட்டுக்கு பைய தூக்கிட்டு வந்துருவிய. அந்த பாடிச்சத பாடி காட்டு. தாத்தாவுக்கு கொஞ்சம் மறதியா இருக்கு, உன் வாயில கேட்கும். ஜனகணமனவா? ஐயோ, அந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடியே பைய தூக்கி செவரேறி குதிச்சு நாம வந்துருவோம். இப்ப திடீர்னு கிழவரை பாட சொல்றாரு. என்னடா பண்றது சுகுனே? சரி ஏதாவது ஒண்ணு எடுத்து விடுவான். பாருங்க தாத்தா, பாடுங்க தாத்தா, நல்ல கேளு. சரியா? திரும்ப பாட சொல்லக்கூடாது, ஒரே ஒரு வாட்டி தான் பாடுவேன். ஜனகணமன கதி கீழே உண்டா என்ன கதி, வீட்டுக்கு போனா அம்மா தானே செருப்பால அடிக்கும். பாத்தியாடி பேரப்புல என்ன அழகா பாடுது பாரு. எல்லாம் உன் மவ வளர்க்குற லட்சணம். ஏலே எங்க போடுற? இந்த பாட்டு அப்படியா வரும்? வீட்டுக்கு போனா அம்மா செருப்பால் அடிக்குமா? பாவி பாயில. அது எப்படியாப்பட்ட பாட்டு, அதை எப்படி பாடுறான் பாரு. எங்க பையல எல்லாம் அப்படிதான் பாடுவானுவேன். எனக்கு அப்படிதான் தெரியும். நான் பிரேயர்லயே அப்படிதான் பாடுவேன். சரி என்ன டீ போட்டு குடிச்சிட்டீங்களா? எனக்கு கொடுக்கல. வா இருக்கு வா. எங்க உங்க அம்மையும் அப்பனும் என்ன பண்றாங்க? நேற்று ராத்திரி உங்க அம்மைக்கு நல்ல அடி வலுக்க விழுந்துருச்சு போல இருக்கு. ஏண்டா நீயாவது உங்க அப்பன்ட்ட சொல்ல வேண்டியதானே? எப்பா குடிக்காதப்பா, உன்னைய மாதிரி குடிச்சுதான் பல பேர் அங்க இங்கன்னு செத்து போறாங்க. ஏன்ப்பா அப்படி எல்லாம் குடிக்கிற? குடிச்சு உனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா நான் என்னப்பா செய்வேன்னு உங்க அப்பா எடுத்து சொன்னா என்னடா? நாங்க சொல்லிதான் உங்க அப்பங்காரரு கேட்கல. உனக்காண்டி எதுவும் திருந்து வரல. தாத்தா, நானே எங்க அப்பனை வச்சு பெரிய பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சாராக்கிடுவோம்ல இருக்கு. பிளான் போட்டு வச்சிருக்கியா? என்னடா? என்ன பிளானு? எங்க அப்பா என்ன டெய்லி இதே மாதிரி குடிக்கிறாருல. ஒரு நாளைக்கு எப்பயாச்சும் ஒயின் ஷாப்ல சரக்கு வாங்க காசு இருக்காது. அப்ப போய் கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சு செத்து போயிடுவாரு. அவர் செத்து விட்டாருன்னா 10 லட்சம் பணம் தருவாங்கல்ல. அதை தந்தாங்கன்னா நான் அப்படியே ஜாலியா புல்லட் பைக் வாங்கிட்டு ஊரா சுத்திட்டு கிடப்பேன். என் அப்பா உசுரோட இருந்து ஒரு குச்சி மிட்டாய் கூட வாங்கி கொடுத்தது இல்ல. அதான் சிவனான சேர்த்தாது நம்மளுக்கு எதுவும் புல்லட் வண்டி வாங்கி தருவாருன்னு நானே எப்பா குடிப்பான்னு என்கரேஜ் பண்றேன். நீ வேற ஏன் தாத்தா? தாத்தா எங்க அப்பனை குடிக்காதன்னு மட்டும் சொல்லாத சொல்லிவிட்டான். உன் மாவு பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை தாத்தா. நேற்று எங்க அப்பா படக்கு குடிச்சிட்டு வந்து அமைதியா பொண்டாட்டி சாப்பாடு குடின்னு கேட்டாரு. அம்மா என்ன செஞ்சிருக்கணும்? சரி புருஷன் வந்திருக்காரு, சாப்பாடு எடுத்து கொடுப்போம் அப்படின்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஆட்சி நீ வந்தா எப்படி கவனிக்குது? காலையில எழுந்து உனக்காக டீ எல்லாம் போட்டு கொடுக்குதே சொல்ல கொடுக்குதுல்ல. அது மாதிரி எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுக்கணுமா வேணாமா? நல்ல மூக்கு மட்டும் தின்னுட்டு கொரட்டை விட்டு தூங்குதில்ல குந்தாணி. இது எங்க அப்பாருக்கு சோறு போட்டு கொடுத்திருந்தா தேவையா இதெல்லாம்? சோறு போட்டு கொடுக்கலனா உங்க அப்பங்காரன் என் பிள்ளைய போட்டு அப்படி அடிப்பானடா. இதுக்கு நானே என் மௌனம் உங்க அப்பா நடிச்சா கேட்கறதுக்கு யாரு இருக்கா? நான் இருக்கேன். அப்பா மேல கைய வச்சிங்க ஒருத்தரை விட மாட்டேன். பாத்தியாட்டி இவனை அப்பம் பாசல்லன்னு சொல்றோம். இது பாரு எப்படி வளருதுன்னு. உன் அப்பா குடிகாரனா இருக்கிறதுக்கே நீ இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ற. அவன் நல்லவனா மாறிட்டா நீ சும்மா இருக்க மாட்டியா? எங்க அப்பா குடிச்சாலும் நல்லவர் தான். எங்க அப்பா என்ன அடி வாங்கினாரு தெரியுமா? ஆமாவதான் நல்ல குள்ள கத்திரிக்காய் மட்டும் இருந்துகிட்டு எங்க அப்பா தூக்கி போட்டு பந்து ஆடுது. என்னையா சொல்ற? உன் அம்மாக்காரி தான் அப்பாவை அடிச்சதா? அடிச்சு அந்த இடத்துல பறக்க விட்டுருச்சு. அவன் எங்க அப்பா எல்லா அடியும் வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு நைட்டு முள்ள தலைவலிக்குதுன்னு அழுதுகிட்டு கிடக்குறாரு. அப்ப கூட உன் மவன் என்னன்னு கண்டுக்கல. உட்காந்து செல்ல பார்த்துக்கிட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு கிடக்கு. சத்திய மாதிரி குழந்தை, உன் மவ செஞ்சிருக்க காரியத்தை பாத்தியா? நேத்து அப்படியே உசுரே போன மாதிரி அழுது நடிச்சா.
பாவம் உன் மருமையங்கார ஒன்னும் செய்யல போல இருக்கு அதானே அவன் மேலேயாவது உன் மருமையும் கைய வைக்கிறதாவது. அப்பா நல்ல தூக்கம். தூக்கம் வராதாடி உனக்கு? நேத்து ஒரு அப்பாவிய போட்டு அடிச்சுட்டு தூக்கம் கேக்குதா உனக்கு? தூக்கம் என்னது? அப்பாவிய போட்டு அடிச்சனா? என்ன இதெல்லாம் தான் உட்கார்ந்திருக்க சோளமத்தா? அவன் தான் சொல்லி கொடுத்தானா உங்களுக்கு? இது என்ன அடி வாங்கின? கை கல்ல அவ்வளவு வலி வலிக்குது. என்னால எழுந்திருக்கவே முடியல. இந்த இப்பதான் செத்த கண்ணு வரங்கினேன். இன்னைக்கு ஆட்டுக்கறி எலும்பு சூப்பா ரசமா வச்சு குடிச்சாதான் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல ஒண்ணும் பண்ண முடியாது. புழுவாதம்மா, ஒரே புழுவாத. பொய் சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்பாவை நீ தானே அடிச்ச? ஏலே அப்பா உனக்கு ஐஸ் வாங்கி தரம்னு சொன்னாருன்றதுக்காக இப்படி எல்லாம் அம்மாவை மாட்டி விடுவியா? அம்மா உனக்கு அப்புறம் கார் வாங்கி தர மாட்டேன். ஐசா காரா நமக்கு கார் தான் முக்கியம். அப்பா அம்மா அடிக்கல, அம்மா தான் அப்பா அடிச்சது. பாவி பையல அப்பயே மாத்தி சொல்றான் பாத்தியா? என்ன அம்மா டீ எல்லாம் போட்டாச்சே, எங்க மைனி ஆளையே காணோம், சத்தமும் காட்டல. நீயும் உன் புருஷனும் விடிய விடிய இந்த மாதிரி எல்லாம் கூத்து அடிச்சீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதான் ஆளுக்கு படுத்து உறங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏமா என்னம்மா இதெல்லாம் நியாயம் சொல்லுமா? நீ எனக்கு கொஞ்சம் கூட நீ பண்றதெல்லாம் பிடிக்கல. மரியாதையா உன் புருஷனை கூப்பிட்டுட்டு உன் வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டேன். இப்பா எப்படிப்பா நாங்க போய் இருக்கிறது சொல்லுப்பா. அந்த மனசை இங்கேயே இப்படி போட்டு அடிச்சு குடும்பப்படுத்தி சித்திரவதை பண்றாரு. அங்க போனா என்னென்னலாம் செய்வாரோ தெரியலையே. என்னை அப்புறம் உசுரோட பார்க்க முடியாது. நீங்க அப்படியே அழுக வர மாதிரியே நடிக்கிறா பாரு. இந்த மாதிரி நடிப்பெல்லாம் உன்கிட்ட தான் தங்க கத்துக்க முடியும். நான் மனசுக்குள்ளே அழுது புழுங்கிச்சு அவருக்கு யாருக்கு தெரிய போகுது? எனக்கு தான் தெரியும். விடிய விடிய அழுது அழுது என் கண்ணு தண்ணி வத்தி போயிடுச்சு. ஐயோ விடிய விடிய அழுதியா? நீ விடிய விடிய உட்காந்து நாடகம் தானே பார்த்தேன். போனமத்தோ உள்ளே போய் என்னத்துக்கு மிரட்டுற? போ அவன் வேண்டிய வேலையை பாரு. உன்னை எந்த காலத்திலயும் திருத்த முடியாது. அந்த மனுஷனே திருந்தனால நீ திருந்த மாட்ட போல இருக்கு. ஏப்பா உங்களுக்கு என்னைய குறை சொல்லலாம் தூக்கமே வராதப்பா. ஏம்மா தயவு செஞ்சு சொல்றேன், என்னை யாருக்காவது தத்து கொடுத்துருங்க. கல்யாணம் கட்டிட்ட பிறகு தத்து கொடுத்து என்ன புண்ணியம்? கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி உன் கல்யாணத்துக்கு செலவு பண்ணி இப்ப போய் தத்து கொடுத்து உன்னை யார் வாங்குவா சொல்லு? அப்போ உங்க ரெண்டு பேருக்குமே என் மேல பாசம் இல்ல. இதையெல்லாம் பார்த்தா நீங்க என்னை தவிட்டுக்கு தான் வாங்கிருப்பீங்க போல. சொல்லுங்கம்மா, என் அப்பா அம்மா யாரு? என்னப்பா பாப்பா என்ன சொல்லிக்கிட்டு நிக்குது? உன் தொங்காச்சி கதைய நீயே வந்து கேளு. ஏய்யா ராசைய, இவன் உன் சொந்த தங்கச்சி இல்லன்ற விஷயத்த இவகிட்ட சொல்லிட்ட போல இருக்கு. ஆறு உண்மை தெரிஞ்சது புள்ள மூஞ்சி எப்படி வாடி போயிடுச்சு. இப்ப என்னப்பா விளையாடுறீங்க? என்ன பாருங்க, அப்பா எப்ப மாதிரி இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி வீடு, அவர் எதுவும் சொன்னா போறாரு வீடு. என்ன நேத்து ஏதோ உனக்கும் மத்தியானுக்கும் சண்டையா? என்ன உன் மைனிகாரி சொல்லிக்கிட்டு இருந்தா? சரி நானும் எதுவும் கண்ணும் காணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறேன். நீ பண்றதுலாம் கொஞ்சம் கூட சரியில்லை தங்கம். ஒத்த பிள்ளைன்னு சொல்லி உன்னை நாங்க செல்ல கொடுத்து வளர்த்தது எங்க தப்பு தான் போல. அம்மா கடைசியில அண்ணனை என்னையதாம்மா வையுது. அப்ப அந்த குடிகார கோபால யாருமே கேட்க மாட்டீங்களா? இந்த உலகத்துல குடிக்காத மனுஷனு யாரு இருக்கா? குடிகாரன்னா நீ தான் திருத்தணும். ஒரு சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு இன்னும் 1 ரூபா சம்பாதிக்க முடியாத இப்படியே மாமியார் வீட்லயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா குடும்பம் என்னத்துக்கு தான் ஆகுறது? நானும் அப்பாவும் இருக்கிற வரையும் தான் சாப்பிட்டுக்க முடியும். திடீர்னு எங்களுக்கு எதுவும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? எல்லா நேரமும் அண்ணனே உதவி பண்ணுவான்னு நினைக்காத. நான் 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன். என்ன இப்ப என்னன்னா உன் உதவிக்காகவா இங்க இருக்க? ஏதோ என் வாழ்க்கை இப்படி அமைஞ்சு போயிடுச்சு. அந்த மனுஷனுக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பு வரல. இங்க இருந்தாதான் ஊர் வம்பு வாங்கிக்கிட்டு ஊர் பயில பேச்சு கேட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு சுத்துறான்னு இங்க கூப்பிட்டுட்டு வந்தேன். இங்க வந்து அவன் திருந்தின மாதிரி இல்ல. நான் என்னதான் செய்யறது? தனி கொடுத்தன போனாதான் அந்த மனுஷன் திருந்துவான் போல இருக்கு. ஆடி போட்டுனே ஆவணி மாசத்துல வேற எங்கேயும் பக்கத்து தெருவுல வாடகை வீடு இருக்கான். நாங்க அங்க போயிடுறோம். தங்கப்புல இங்க இருக்குன்றதுக்காக நான் எதுவும் சொல்லலமா. 4 பேர் 4 வார்த்தை சொல்லிட கூடாது இல்லையா? மச்சான சொன்னா எனக்கு தானே மனசு பாதிக்கும். அதுக்காக தான் வந்துட்டு சொன்னேன். சரி சரி, காலகட்டத்துல என் பிள்ளைய போட்டு எல்லாரும் சேர்ந்து வறுக்க வேணாம். நேத்தே பாவம் பிள்ளை நல்லா அடி வாங்கிடுச்சு. அடி வாங்குச்சா? என்ன மச்சான் அடிச்சாரா? மச்சான் அடிக்கிற அளவுக்கு ஆளு கிடையாது. நீ வேணா அவரை தூக்கி போட்டு மிதிச்சிருப்ப. என்ன தங்கா சரியா சொன்னே? கடைசியில நம்ம அண்ணனும் நம்மள நம்பலையே. மாமாய் உன் தங்கச்சியை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளு நீ மட்டும் தான் வீட்ல. எங்க ராசாத்திய ஆளையே காணோம். அச்சோ மறந்தே போயிட்ட மாதிரி. அவ வேற என்னன்னு தெரியல, காய்ச்சல்னு சொல்லி படுத்து கிடக்குறா. ரொம்ப இருமலா இருக்கு, தலைய வலிக்குது. வெந்நீர் இருந்தா கொஞ்சம் கொடுங்க மாமான்னு கேட்டா. அதுக்காண்டிதான் வந்தேன். என்னப்பா காய்ச்சல் அடிக்குது? என்னன்னு தெரியல, அந்த பிள்ளைக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. எதுக்கும் ஆஸ்பத்திரி கிட்டு போயிட்டு வையாப்பா. ஐயோ காய்ச்சல் அடிக்குது மைனிக்கு. சரி சரி நீங்க சேர்த்து உட்காருங்க, நான் போய் டீயை போட்டு சுடு தண்ணி கொண்டு எடுத்துட்டு வரேன். இவனே தாத்தா வாங்கி வச்ச பண்ண எங்கடா? அங்கதான் வாளியில போட்டு மூடி இருக்கேன், எடுத்து அத்திக்கு கொடு. நீ இருட்டி, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லம்மா வேணாம், காலையில இருந்து நீ வேலையெல்லாம் செஞ்சிருப்ப, நானே போயிட்டு போட்டு எடுத்துட்டு வரேன். எங்கேயா ஆட்டை நெஞ்சில மட்டும் எடுத்துட்டு வாங்கப்பா. பிள்ளைகளுக்கு ரசம் வச்சு கொடுத்தா சளியெல்லாம் அப்படியே அத்துக்கிட்டு வந்துடும்ல. சரிம்மா, அவளை கூப்பிட்டு காலையில ஆஸ்பத்திரிக்கு போலாம்னு பாக்குறேன். இல்ல அந்த புள்ள பொறுமையா படுத்து எழும்பிட்ட முதல்ல. அதுக்கு கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாத வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு பாரு. அதனாலதான் கொஞ்சம் உடம்புக்கு முடியாம போகுது. குழந்தை இன்னைக்கு எல்லா வேலையும் நீயும் உன் மவுளுமே பாத்துக்கோங்க. என்ன அந்த பிள்ளைய எதுவும் வேலை வாங்காது சரியா? என்னைக்குதான் நான் அந்த பிள்ளைய வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கேன். 3 பேர் இருக்கோம், ஆளுக்கு பாதியா செஞ்சுக்கலாமான்னு சொன்னா இங்கேயாவது காதுல வாங்குதாது. நானே பாத்துக்கிறேன்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யுது. யாவுல ஏன் அதுக்குள்ள எழுந்துட்ட? அதான் வெந்நீரை எடுத்துட்டு வரமுன்னு சொன்னல. இல்லங்க மாமா பரவாயில்ல.
லேசா காய்ச்சல் தான் அடிக்குது. அப்படியே சித்த எதுவும் வேலைகளை செஞ்சனா சரியா போயிடும். படுத்தே கிடந்தாதான் இன்னும் சொரம் அதிகமா போயிடும் மாமா. இப்ப யாருமா உன்னைய எழுந்து வேலை செய்யலன்னு கேட்டா சொல்லு. மாமா ஞாயிற்றுக்கிழமை வேற பிள்ளைவெல்லாம் வீட்டில் இன்னைக்கு தான் இருக்குங்க. நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிடும். எதுவும் நல்லதாக நாளை செஞ்சு கொடுக்க வேண்டாம். இந்த அவருக்கும் இன்னைக்கு தான் வீட்டில் இருப்பாரு. அதனால தான் நான் படுத்துக்கிட்டா அப்புறம் என்ன மாமா ஆகுறது? என் ஒரு ஆளுக்காண்டி நீங்கள் எல்லாரும் அப்புறம் சாப்பிடாம கிடப்பீங்க. ஏண்டியம்மா அதுக்காக நீ அப்படியே மேலுக்கு முடியாம எழுந்து வந்து வேலையெல்லாம் செய்வியா குழந்தை? செல்லதாயக்கா வந்து உக்காருவா. ஏன் பிள்ளை என்னாச்சு? மேலுக்கு முடியலையா? ஆமா இப்ப இன்னும் மருமக கறிகளுக்குலாம் எப்படித்தான் மேலு காய்ச்சல் வருமோ தெரியலப்பா. என் வீட்டுல இருந்தா ஒருத்தி கிடக்கால வலிக்குதான் உடம்பெல்லாம் வலி வலியா. அதை செய்யணும்னு சொல்லிவிட்டா போதும் இவளுக்கு ஊர் உலகத்துல இல்லாத நோய் எல்லாம் வந்துடும். எம்மாடியா அப்படியே உக்காரு சித்த. இது தங்க டீ போட போயிருக்கு, கொண்டு வரட்டும். குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்துரு, அப்புறமா எழுந்து எதுவும் வேலைன்னா பாத்துக்கலாம். நான் இந்த பிள்ளைய எதுவும் பார்க்க வேணாங்கிற, நீ என்னடா குடிச்சிட்டு அப்புறம் வேலையை பாருங்கிற? இல்லத்த பரவாயில்லத்த, இப்ப என்ன மேலுக்கு தானே முடியல. நீங்களாம் இல்லன்னா நான் மட்டும் தனியா இருந்து செய்ய மாட்டேன்னா என்ன? அதான் வீட்டுல இவ்வளவு பேர் இருக்கோம். உன் நாத்தனார் இருக்கா, நான் இருக்கேன், அப்புறம் என்ன? உட்கார அப்படியே சத்த மாய்க்க கீக்க போட்டு கீழே விழுந்துடாத. வயசான காலத்துல நாமளும் எம்பிட்டு வேலை செய்யறோம். இப்ப இருக்க சிரிக்கவளுக்குதான் என்னதான் வருதோ தெரியல கேடு. இங்க பாரு செல்லதாயே, நீ பேசுறதெல்லாம் சரி கிடையாது. உன் மருமகள நீ 1000 குறை சொல்லு. என் வீட்டுல வந்து இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. ராமசாமியா இப்ப என்ன நான் பொல்லாததை பேசிவிட்டா? அங்கங்கேயும் அவன் இடுப்பு வலிக்குது கையை வலிக்குதுன்னு உட்காந்துக்கிட்டு மாமியார வேலை வாங்குறளவே அதுதானே சொன்னா. செல்லத்தையக்கா உன் மருமமா இருக்கா பாரு, அவளை மாதிரி ஆளுவதான் இந்த மாதிரி ஏமாந்து கிடப்பாளுவ. என் வீட்டு பிள்ளை அப்படியெல்லாம் கிடையாது. பாவம் ஒண்டிய கிடந்து எம்பிட்டு பாடுபடுது, எம்பிட்டு வேலை செய்யுது. எட்டியே என்ன ஆள் அளவுக்கு வாரீங்க? ஏன் நாம செய்யலையே வேலை? இல்ல நாம பார்க்காத வேலையா? அந்த காலத்துல நாமெல்லாம் 4 பிள்ளை 5 பிள்ளை பெத்துக்கிறோம். இப்ப இவ்வளவு 1 2 பெத்துக்கிட்டதுக்கு இடுப்பு வலிக்குது குறுக்க வலிக்குது குனிய மாட்டேங்கிறளவ நிமிர மாட்டேங்கிறளவ. செல்லதாயே உனக்கு எத்தனை பிள்ளை? பின்னே அமைதியாரு. ஆமா அந்த காலத்துல சாப்பிட்டதெல்லாம் நல்ல சத்தான உடம்புக்கு தெம்பானதே. இப்ப இந்த பிள்ளைங்க சாப்பிடறதுலாம் அப்படியே இருக்கு. இந்ததையும் கருமத்தையும் தின்னுதுவ. 1000 தான் நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளா இருந்தாலும் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்க வேணாமா? அப்படி நல்லா எடுத்து சொல்ல மாதிரி குழந்தை. ஐயா இதனால வரையும் இந்த பிள்ளைய நாங்க எங்க வீட்டு மருமவளா இல்ல எங்க மவளா தான் நினைச்சு நான் பாத்துக்கிறோம். நம்ம அவளுக்கு ஒண்ணுன்னா அவளை வேலை செய்ய விட்டுருவோமா நாங்க? நீயே சொல்லு. இல்ல செல்லத்தாயே தெரியாம தான் கேக்குறேன். இப்ப இருக்கிறவளெல்லாம் என்ன மருமவனா மிஷின் நினைச்சுக்கிட்டா அவள் போல இருக்கு. மேலுக்கு முடியலனாலும் ஏன் உனக்கு மட்டும் தான் முடியலையா? நீ மட்டும் தான் அப்படியே புதுசா பூமியில குதிச்சிட்டியா? உனக்கு மட்டும் தான் வலி இருக்கான்னு என்னென்ன பேச்சு பேசுறாளவ? அப்படியெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? அந்த பேசுற வாய் இருக்க எனக்குலாம் அவளோட பார்த்து அப்படியே வாயில குத்தலாம் போல தோணும் செல்லதாயே. நாளை பண்ண நாம முடியாம படுத்துக்கிட்டோம். அப்ப மருமக கையில தானே தண்ணி வாங்கி கொடுக்கணும். போற உசுரை யாராலையும் பிடிச்சி வைக்க முடியாது. உசுரோட இருக்கிற வரையும் மருமக தான் நமக்கு எல்லாம் பார்க்கணும். மறி குழந்தை உனக்கு நல்ல மருமவ அமைஞ்சிருக்கா, அதனால நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுற. இந்த கீதா பிள்ளையும் இவ்வளவு மாதிரிதான், அதுவும் கொஞ்சம் நல்ல பிள்ளைதான். ஆனா இன்னொன்னு வந்திருக்கு பாரு, எருமை 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 கடை. அது எவனுக்கு மேல நம்ம உசுர எடுக்காம விடாது போல இருக்கு. இந்தா அன்னைக்கு வீட்டை ஆளுமே விடணும் தான் சொன்னேன். தண்ணி அப்படியே குப்புற கடையா ஊத்தி என் இடுப்பெலும்பு உடைஞ்சதுதான் மிச்சம். அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றது? பொறுப்பு இல்ல. இந்த பக்கத்து வீட்டுல இருக்க வசந்தி, ஐயோ கடவுளே, அவ புருஷன் பாவம், தொல்லை தாங்க முடியாத ஊரை விட்டே ஓடிட்டான் போல. இப்ப அவங்க வீட்டுல என்னமோ நடக்குது, அதுல நமக்கு எதுக்கு? சரி நான் வாரேன். இந்த மாதிரி குழந்தை மருமக விளக்கு பூச்சிக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டான். எதுவும் பொருள் கொடுத்து அனுப்பல. அதான் சித்த மத்தியானத்துக்கு மேல வாடி வீட்டுக்கும்னு சொல்லலான்னு வந்தேன். இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது அவ முடியாம கிடக்குற. ஏண்டியம்மா எதுவும் நல்லதா சாப்பிட்டுட்டு உக்காரு. என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததெல்லாம் என் மாமியக்காரி என்னையும் செத்த உட்கார விட மாட்டேன். போட்டு பாடுபடுத்தி எடுத்துருவா. அக்கா ஆனா அப்படி இல்லடி. கிடைச்சாலும் இப்படி ஒரு மாமியா கிடைக்கணும், இப்படி ஒரு மருமக கிடைக்கணும். என் தலையில தான் ஆண்டவன் எழுதி வச்சிருக்கானே. டீ போடுது புள்ள, குடிச்சிட்டு போ. அம்மா மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? 1 2 3 4 5. செல்லத்தாயி உனக்கு டீ வேணுமா? எனக்கும் வேணாடி அம்மா. உன் மைனிக்காரிக்கு முதல்ல போட்டு கொடு. பாவம் அவதான் முடியாம கிடக்கா. இஞ்சி தண்ணி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? ஆமாம்மா கொஞ்சம் இஞ்சி தண்ணி குடிய, இரும்ப கொஞ்சம் நேரம் வராம இருக்கும். சரிங்க அத்தை. கொஞ்சோண்டு டீ மட்டும் குடிச்சா அப்புறம் வேற எதுவும் மெல்லமா வேலை எழுந்து பார்க்கலான்னு இருக்கேன். இதெல்லாம் வேணாம்னு சொல்றேன், அப்புறம் என்ன வேலை பார்க்க போறேங்கிற? எப்படி அந்த பிள்ளைய அழைச்சிட்டு முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஊசியை போட்டு விட, அப்பதான் அது கம்முன்னு படுக்கும். ஊசிடா அப்பா. இந்தா சரிப்பா, கூப்பிட்டுட்டு போறேன். தங்க பிள்ளைய முன்னு தூங்குது, பாத்துக்கண்ணே. சரிங்கண்ணே. என்ன போயிட்டு வாங்க. ரசம் வச்சு வைக்கிறேன். என்ன மிளகு ஜீரகம் போட்டு நல்லா அம்மையில அரைச்சி ரசம் வச்சு வைக்கிறேன். வந்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நாக்குக்கு. சரிப்பா அப்ப நான் போயிட்டு மத்த வேலையை பாக்குறேன். தங்க சோறு குழம்புலாம் நீ ஆக்கிறியா? என்னது சோறு குழம்பு நீ ஆக்க போறியா? ஐயோ அம்மா வேணாம் ஆச்சி ஆக்க சொல்லு. நீ ஆக்குறதுலாம் மனுஷன் திம்பானே. அப்படியே அப்பட மாதிரியே பேசுறான் பாரு. டீ போட்டு வச்சிருக்கேன், கொண்டு போய் ஓப்பனுக்கு கொடு. ஏன் நீயே போறது? உன் புருஷன் தானே. நேத்து அந்த குத்துனா இப்ப என்ன பாசம் பொங்குதே. 1000 பேர் இருந்தாலும் அது என் புருஷன்டா. அவ போய் கொடு. அங்கிட்ட அவ்வளவு அடி வாங்கி அந்த மனுஷன் ராத்திரி எல்லாம் தங்கன்னு புலம்புறாரு. புள்ள புத்திமதி சொல்ற அளவுக்கு நீ நடந்துக்கிறமா? போப்பா மறுபடியும் ஆரம்பிக்காத. வேலையை செய்ய மாட்டப்பா. நல்லா இப்பதான் ஏதோ வீட்டு வேலையெல்லாம் செய்யறேன்னு சொல்லியிருக்கா. மறுபடியும் வேதலத்தை முருங்கை மரம் ஏற வைக்க போறீங்களே. செத்த இருங்க அமைதியா.
சரிட்டி, போய் நான் மாட்டு கொட்டையெல்லாம் கூட்டி ஆள்றேன். என்னால தானே உங்களுக்குலாம் எவ்வளவு சிரமம். ஏன் ஏத்த எனக்காண்டி ஏன் இவ்வளவு பண்றீங்க? என்னம்மா இது? என்ன கேள்வி இது? நீ என் வீட்டு மருமாவோ உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்றது? இதுல என்ன சிரமம் இருக்கு? ஒருத்தவங்களுக்கு முடியலன்னா இன்னொருத்தவங்க வேலை பார்க்க வேண்டியதான். காலம் முழுக்க நீ தான் இந்த வீட்டுல வேலை பார்க்கற. நீங்க உனக்கு முடியாததெல்லாம் படுத்திருக்க. அதுக்காக அப்பவும் உனைய வேலை வாங்கிக்கிட்டு இருக்க முடியுமா? போமா போய் படுத்து தூங்குவியா மனசை போட்டு குழப்பிக்கிட்டு. உங்க அப்பாருக்கு பணத்தை கொடுத்தீங்களா இல்லையா? பணம் பணம் கொடுத்துட்டேன். சரி வா புள்ள, வேற சேலை மாத்தி விடுறேன். வந்து மாத்திக்கிட்டு முகம் கழுவிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாம் வா. ஏமா தங்கம் கொஞ்சம் வெண்ணி எடுத்து கொடு, மைனிக்கு கை கால் மூஞ்சி கழுவிட்டோம். அப்படியே தாச்ச தன் தலையை சீ விடு. உள்ள தலையெல்லாம் அலங்கோலமா இருக்கு பாரு. சரிம்மா பாத்துக்கிறேன் நான். ஏணியாவதும் உறவுதான், அதை இடறி விடுவதும் உறவுதான், வாரி தருவதும் உறவுதான், கால் வாரி விடுவதும் உறவுதான். வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ராமசாமி. இது என் பொஞ்சாதி மறிக்கொழுந்து, அது என் மொவ தங்கமயிலே. வீடியோ ஒரு 15 நிமிஷம் தான் வந்திருக்கும். நாளைக்கு ஒரு 20-25 நிமிஷமா சேர்த்து போடுறோம். தொண்டை கொஞ்சம் சரியில்லை பாருங்க, அதனால தான் போட முடியல. கதை எப்படி இருக்கு? இந்த கதை நல்லா இருக்கா? இந்த கதை பார்க்கறதுக்கு எப்படி எல்லா வீட்லயும் நடக்கிற மாதிரி இருக்கா? புதுமையா இருக்கா? வேற எதுவும் கதையில மாற்றம் கொண்டு வரணுமா? இல்ல எல்லாரும் பார்த்த கதை மாதிரி தான் இருக்குங்களா? இந்த கதையை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லுங்க. நான் வேற மாதிரி யோசிச்சு தான் வச்சிருக்கேன். நான் முன்னாடியே சொன்னதுதான், இந்த கதையில சண்டை சச்சரவுலாம் எதுவும் இருக்காது. எல்லா குடும்பத்திலயும் நடக்கிற ஒரு சாதாரண கதையா தான் இருக்கும். ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், ஒரு குடும்பத்துல உள்ளவங்க மருமகளை எப்படி அனுசரிச்சு நடந்துக்கணும், மருமக மாமியாரை எப்படி அனுசரிச்சு நடந்துக்கணும் அப்படிங்கறத பத்தின கதை தான் இது. மற்ற கதைகளுக்கு கொடுத்த அன்பையும் ஆதரவையும் இந்த கதைக்கும் கொடுங்க. குடும்பத்துல ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா இருந்தாலே போதும். அந்த வீடே ஒரு தெய்வம் வாழ்ற வீடு மாதிரி தான். அதுக்காக தான் நம்ம கதைக்கு தெய்வம் தந்த வீடுன்னு தலைப்பு வச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் அன்புடன் சிட்டுக்குருவி கார்ட்டூன். மறக்காம இந்த கதை பத்தின கமெண்ட் போடுங்க.